அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக பாலிட்டி பகுதியில் ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வு ஆணையம் நடத்தியுள்ள பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டினாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். யார் தலைமை தாங்கியிருப்பார்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தான் தலைமை தாங்கியிருப்பார். அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடந்திருக்கும். இந்த முதல் கூட்டத்திற்கு தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். பொறுத்துக, பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொறுத்துக. பாராளுமன்ற முறை மக்களாட்சி எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திலிருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரையும் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. கூட்டாட்சி முறை கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரையும் பல்வேறு நாடுகள், குறிப்பாக உலக நாடுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல முக்கியமான அரசியலமைப்பு கூறுகளாக தான் ஒன் பை ஒன்று எடுத்திருப்பாங்க. அதில் சிறப்பாக இருக்கிறத பொறுத்தவரையும் பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்திலேருந்து எடுத்திருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. அரசு நெறிமுறை கோட்பாடை பொறுத்தவரையும் அயர்லாந்திலேருந்து எடுத்திருப்பாங்க. கூட்டாட்சி முறை தத்துவத்தை கனடாவிலேருந்து எடுத்திருக்காங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அமெரிக்க அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறையை பற்றி குறிப்பிடுகிறது. ஜெர்மனியின் வெய்மர் அரசியலமைப்பு நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தலை பற்றி குறிப்பிடுகிறது. பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்தை பொறுத்தவரையும் ஒற்றை குடியுரிமை எடுத்திருப்பாங்க. ஐரிஷ் அரசியல் சாசனத்தை பொறுத்தவரையும் பாராளுமன்றத்திற்கு மேலவை பிரதிநிதிகள் நியமனத்தை எடுத்திருப்பாங்க. இந்திய கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்க அரசியல் சாசனம். அதே நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கின்ற விதியை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஜெர்மனுடைய வெய்மர் அரசியல் சாசனத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அதே போல் ஒற்றை குடியுரிமை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனத்தை எடுக்கிறது ஐரிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் என்ன? இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? உலகிலேயே எழுதப்பட்ட மிகவும் நீளமான அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு தான். நமது இந்திய அரசியலமைப்பின் மொழிகள் டேஸ் கீழ் வருகிறது. நமது இந்திய அரசியலமைப்பின் படி மொழிகள் பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது. மொத்தம் 22 மொழிகள் 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கும். இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? இந்தியாவில் அலுவலக பணிகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் உள்ளன. இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949. அதே இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது, குடியரசானது ஜனவரி 26, 1950 வரும். ஸோ இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. நவம்பர் 26, 1949 தான் இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நவம்பர் 26 தான் நாம் சட்ட தினமாக கொண்டாடுறோங்க. கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக. 1. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும். 3. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது
பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவலாகும். அப்போது இந்த 3 கூற்றுகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்று எதுனா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகள் வழக்காரம் உள்ளதா? கிடையாது, எழுதப்பட்டது இருக்குது. அப்போது 2 தவறு. 3, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவலாகும். சரி. அப்போ சரியானது 1, 3 சரி. அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது. அரசமைப்பின் மேன்மை எதன் மூலம் பராமரிக்கப்படுகிறதுனா, சுதந்திரமான நீதித்துறை மூலம் பராமரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, தேசிய கொடியின் வடிவமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய கொடியின் வடிவமைப்பு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. தேசிய கொடி எப்போ ஏற்றிருப்பாங்கன்னா, ஜூலை 22, 1947. தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜூலை 22, 1947. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலைகளை பட்டியலை கண்டறிக. கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னா, பதவியை மிக முக்கியமான பதவிகளில் யார் ஃபஸ்ட்டு வருவாங்க, யார் செகண்ட் வருவாங்க, யார் தேர்டு வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதில் 1 இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், 2 மத்திய அமைச்சரவை செயலர், 3 தலைமை இராணுவ அதிகாரி, 4 மக்களவை துணைத் தலைவர். அப்போ கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலில் ஃபஸ்ட்டு வருவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். அடுத்து 2வது வருபவர் மக்களவை துணைத் தலைவர். 3வது வருபவர் மத்திய அமைச்சரவை செயலாளர். 4வது வருபவர் தலைமை இராணுவ அதிகாரி. ஸோ இங்கே அதிக பவர் இருக்கிறது யாருன்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருப்பார். செகண்டு மக்களவை துணைத் தலைவர். தேர்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை செயலர். 4th பிளேஸ் தலைமை இராணுவ அதிகாரி. சரியான விடை ஆப்ஷன் சி தான் சரியாக உள்ளது. இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். 1, ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டைன்னு என்று கூறினார். 2, இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. 3, இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. 4, இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியத்தில் இந்த 4 கூற்றுகள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் தவறு. ஏன் அப்படின்னா, முகவுரை என்பது அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டைன்னு சொன்னது N.A. பால்கிவாலா சொல்லியிருப்பாரே தவிர ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்க மாட்டார். அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தவறு. அதே இது ஒரு அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது, இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது, இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கையை வெளிப்படுத்துகிறது. எது? முகவுரை. இது 3மே சரியாக இருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேலே காணப்படும் வாக்கியங்கள் எது தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 1 மட்டும் தவறு. அடுத்த கேள்வி, மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் என்ன? மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் அரச மதம் என்ற ஒன்று இல்லவே கிடையாது. மதச்சார்பற்றதுனா அரச மதம் என்ற ஒன்று இல்லை என்றுதான் பொருள். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோவர்ஜினிட்டி, அதாவது இறையாண்மை. ஒரு மாநிலத்தினுடைய இன்றியமையாத பண்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோவர்ஜினிட்டின்னு சொல்லுவாங்க, இறையாண்மை. அடுத்த கேள்வி, குடியரசு எனும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் எது? குடியரசு எனும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம். அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால், இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால், இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது சரி, சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது சரி, தீண்டாமை ஒழிக்கப்பட்டது சரி, அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மதச்சார்பற்ற பற்றிய கருத்துக்களில் தவிர பொருத்தமற்றது எதுனா ஆப்ஷன் டெல்லி தான் பொருத்தமற்றதாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோசலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன சட்ட திருத்தம். ஸோ இந்த சோசலிஸ்ட் என்ற வார்த்தை எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக சேர்த்திருப்பாங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு சேர்த்திருப்பாங்க. இந்த 42வது சட்ட திருத்தத்தை பொறுத்தவரை ரிப்பீட்டடாக நிறைய தேர்வில் மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ 42வது சட்ட திருத்தம் அதிகமான திருத்தங்களை கொண்டிருக்கிறதுனால இது மினி கான்ஸ்டியூஷன் கூட சொல்கிறாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் முகவுரையில் சோசலிஸ்ட் என்ற வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில்
உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது. கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பு வழங்கியிருக்குன்னா, கேசவனந்தா பாரதி வழக்கு 1973 வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்க, அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் சொல்லியிருப்பாங்க. கேசவனந்தா பாரதி வழக்கு எப்போ? 1973. அதே பெருபாரி வழக்கு 1960, கோலக்நாத் வழக்கு 1967, எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994. நமக்கு ஈரை கூட கேட்டுருவாங்க. பெருபரி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது, கோலக்நாத் வழக்கு, எஸ்ஆர் பொம்மை வழக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். பெருபரி வழக்கு 1960, கோலக்நாத் வழக்கு 1967, கேசவனந்தா பாரதி வழக்கு 1973, எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994. மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் யார்? மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் இந்திரா காந்தி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்னா பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள். அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் KM முன்ஷி. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? செக்குலர் என்ற வார்த்தை எந்த அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் முகப்புரையில் சேர்க்கப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதே 42வது சட்ட திருத்தத்தை பற்றி. 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தின்படி சேர்க்கப்பட்டது? திரும்ப மாற்றி கேட்டுனே இருக்காங்க. 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தின் மூலமாக சமய சார்பற்ற என்ற வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்து கொள்ளவும். முகவுரையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் பத்தியில் 1976 என்ன வார்த்தை சேர்த்துருப்பாங்கன்னா, 6ஆம் பத்தி எக்ஸாக்டாக எந்த பத்தின்னு கேட்டிருக்காங்க. 6ஆம் பத்தியில் எந்த வார்த்தையை சேர்த்துருப்பாங்கன்னா இன்டர்கிரிட்டி, அதாவது நேர்மை என்ற வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. அதாவது 3 வார்த்தை சேர்த்துருப்பாங்க. சமதர்மம், மதச்சார்பற்ற, நேர்மை என்று 3 வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. அதில் 6ஆம் பத்தியில் 76 எந்த அரசியல் சாசன திருத்த சட்டத்தில் சேர்க்கப்பட்ட வார்த்தை நேர்மை, இன்டர்கிரிட்டி. கொஞ்சம் டெப்த்தாக கேட்டு வச்சுருக்காங்க கொஸ்டின்லே. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்பொழுது? இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது ஆகஸ்ட் 15, 1947. 1976இல் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று சமதர்மம். அடுத்த கேள்வி பொறுத்துக. இறையாண்மை என்பது முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரத்தை குறிக்கும். இறையாண்மைனா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். பொதுநல கோட்பாடுனா எல்லாவித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். பொதுநல கோட்பாடு என்பது எல்லாவித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். மதச்சார்பற்றது என்பது எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரத்தை தருகிறது. ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சி தான் ஜனநாயகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்? இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது எர்னஸ்ட் பார்க்கர் தான் சொல்லியிருப்பார். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது, இந்தியாவினுடைய முழுமையான இறையாண்மை அதிகாரத்தை யார் பெற்றிருப்பாங்கன்னா இந்திய மக்கள், இந்தியன் பீப்புள் தான் பெற்றிருப்பாங்க. இந்த கேள்வியை பாருங்கள், கொஸ்டின் எப்படி கேட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது முகவுரையில் இருக்கக்கூடிய அந்த நம்ம 11th பாலிட்டி புக்கில் இருக்கோ அதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இந்திய அரசியலமைப்பை பற்றி தெளிவாக ஒரு
பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த முகவரியை பற்றி தெளிவாக படித்து வச்சுக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரி என்னன்னா, இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்து கொள்கிறோம் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரியாகும். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்து கொள்கிறோம். அடுத்த கேள்வி, மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. 2, ஒருவருடைய மதத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும். 3, ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைப்பிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. கேள்வி என்னன்னா, மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய சொற்றொடர்கள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மதச்சார்பற்ற மக்களாட்சினா அரசு எப்பவுமே எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. சரி. ஒருவருடைய மதத்தின் நிமித்தம் இது அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டுமா? எந்த ஒரு மதத்தின் மீதும் அரசானது பாகுபாடு காட்டாது. இங்கே காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மதச்சார்பற்ற மக்களாட்சியில் இது தவறாக இருக்குது. 3, ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைப்பிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. அப்போ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 3 சரியாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் முகவரியை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ் காணப்படுபவர்களில் யார் கூறியது? இந்திய அரசியலமைப்பின் முகவரியை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டைன்னு சொன்னது N.A. பால்கிவாலா. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. 1, சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு அங்கம். சரி. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் தப்பு. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அப்போ 2 தவறு. 3, எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல் சரி. 4, சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல் சரி. அப்போ இங்கே சரியான கூற்று எதுனா பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. 2 தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். காரணம், முகவரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஸோ இதில் கூற்று காரணம் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு, இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். சரி. முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்போ சரியானது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வி, 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவரியில் திருத்தம் செய்யப்பட்டு டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் என்ற சொற்றொடர் சேர்க்கப்பட்டது. ஸோ 42வது சட்ட திருத்தம் மூலம் 1976ல் 3 வார்த்தைகள் முகவரியில் சேர்த்திருப்பாங்க. என்னன்னா, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, சோசியலிஸ்ட், செக்குலரிஸ்ட் அண்ட் இன்டர்கிரிட்டின்ற வார்த்தையை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. 1976ல் 42வது அமெண்ட்மெண்ட் மூலமாக பார்த்திங்கன்னா முகவரியில் 3 வார்த்தைகள் ஆட் பண்ணியிருப்பாங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடுனா இன்டர்கிரிட்டி, மதச்சார்புனா செக்குலர், சோசியலிஸ்ட். இந்த 3 வார்த்தையை தான் 42வது சட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்த்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் இவ்வாறு விவரிக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகளை எவ்வாறு விவரிக்கிறாங்கன்னா, இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அரசியலமைப்பின் மனசாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் சொல்லியிருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகளை பற்றி. அடிப்படை உரிமைகள்னால் இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அரசியலமைப்பின் மனசாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம்னு சொல்லலாம். அப்போ சரியானது 1, 2, 3, 4மே சரியாக இருக்குது. ஆர்டிக்கல் 15(4) எதை பற்றி தெளிவாக கூறுகிறது? ஆர்டிக்கல் 15(4) எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 15(4) எதை சொல்லுது? சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை குறிப்பிடுகிறது.
மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு என்ன? மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 23. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின் 86வது சட்ட திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஸை சேர்க்க வழிவகுத்தது. எதுனா ஆர்டிகல் 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 6 முதல் 14 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சொல்லிட்டு பிரிவு ஆர்டிகல் 21A என்ற ஆர்டிக்கலை மட்டும் விதியை மட்டும் சேர்த்துருப்பாங்க. அப்போ சரியானது 1 மட்டும் சரி. இங்கே 3 விதி தந்து அதில் எது சேர்த்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும் தான் சரியாக இருக்கும். ஏன்னா 6லேருந்து 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கும் குறிப்பிட்ட விதி வந்து ஆர்டிகல் 21A. அடுத்த கேள்வி, பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2ஐ சரியாக பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 1. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுவது ஆர்டிகல் 32. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுவது ஆர்டிகல் 32. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பை தருவது ஆர்டிகல் 20. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பை தருவது ஆர்டிகல் 20. மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிடுவது ஆர்டிகல் 23. மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆர்டிகல் 23. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது என்று குறிப்பிடுகிறது ஆர்டிகல் 24. தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது என்று சொல்வது ஆர்டிகல் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின், 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? 44வது சட்ட திருத்தம் 1978 வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. சொத்துரிமை வந்து சட்ட உரிமையாக தற்போது வச்சுருப்பாங்க. பகுதி 12 307 இருக்கும். 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுனா சொத்துரிமை. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் வந்து பார்ட் 3 பகுதி 3 இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்ல வந்து உருவாக்குறது ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார்னா ஏவி டைசி தான் உருவாக்கியிருப்பார். ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி என்ன? ஒருவரது உயிரையோ உடல்சார் உரிமையோ சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் வந்து பறிக்கணுமே தவிர வேறு எவ்வகையிலும் பறிக்கக்கூடாது என்று குறிப்பிடும் ஆர்டிக்கல் 21. கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா சம உரிமையை தருகிறது, ஈக்குவாலிட்டியை சொல்லுது. ஆர்டிகல் 15 வந்து பார்த்தீங்கன்னா பாகுபடுத்தக்கூடாது. ஒருவரை இனத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ இல்லை கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ பாகுபாடின்மை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பை வழங்கணும்னு சொல்லுது. ஆர்டிகல் 16 வேலை வாய்ப்பை சம வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 19 வந்து பேச்சுரிமையை வழங்குகிறது. ஆர்டிகல் 19 பேச்சுரிமையை வழங்குகிறது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டுள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்டுள்ள வினாவிடைகளை பார்த்துருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.